ஹரி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 214. இந்த பகுதியில் 221வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 24வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 24. அக்ரணே கிராமணே ஸ்ரீமான் ஞாயோ நேதா சமீரணக சகஸ்ரமூர்தா விஸ்வாத்மா சகஸ்ராட்ச சகஸ்ரபாத். நாமம் 221. ஓம் கிராமண்யே நமக. இதற்கு பொருள் லீடர் ஆஃப் ஏஞ்சல்ஸ், அதாவது கூட்டங்களை இயக்குபவர், தேவர்களின் தலைவன் என்று பொருள். திருஞான சம்பந்தரை பற்றி நமக்கு தெரியும். சைவ சமய குரவர்களுள் ஒருவரான அவர் முருகப்பெருமானின் அம்சமாக சீர்காழியில் தோன்றினார். இளம் வயதிலேயே பார்வதி தேவியால் ஞானப்பால் ஊட்டப்பெற்று மிக சிறந்த பண்டிதராகவும் கவிஞராகவும் விளங்கினார் என்பது நமக்கு தெரியும். ஒரு சமயம் மதுரையை ஆண்ட மங்கையர்க்கரசின் அழைப்பை ஏற்று பாண்டிய நாட்டிற்கு புறப்பட்டார் சம்பந்தர். அப்போது கிரகநிலைகள் சரியாக இல்லாமையால் இப்போது செல்ல வேண்டாமே என்று தடுத்தார் திருநாவுக்கரசர். ஆனால் அதற்கு சம்பந்தர் என்ன சொன்னார் தெரியுமா? பார்வதியின் கேள்வனும் ஆழகால நஞ்சை உண்டு தேவர்களை காத்தவனும் சடையில் சந்திரனையும் கங்கையையும் ஏந்தியவனுமான சிவபெருமான் என் உள்ளத்தில் இருக்கும் போது நான் அஞ்ச தேவையில்லையே என்று கூறினார். பிறகு ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இரு பாம்புகள், அதாவது ராகு கேது என்று கோள்களை வரிசைப்படுத்திவிட்டு அந்த 9 கோள்களும் சிவனடியார்களுக்கு துணை நிற்கும் என்று பொருள்படும்படி ஒரு பாடல் பாடினார். அது என்ன பாடல்? வேறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. இவ்வாறாக தொடங்கி கோளாறு பதிகம் என்று அழைக்கப்படும் 10 பாடல்களை பாடிவிட்டு தங்கு தடையின்றி மதுரையை நோக்கி பயணம் மேற்கொண்டார் சம்பந்தர். இந்த நிகழ்ச்சியைப் போலவே சீர்காழிக்கு அருகிலுள்ள திருநகரியில் திருமாலின் சார்ங்கவில்லின் அம்சமாக தோன்றிய திருமங்கையாழ்வாரின் வாழ்விலும் நடந்தது. அது என்ன என்று பார்க்கலாமா? பாண்டிய நாட்டில் உள்ள திருக்கோயில்களை மங்களாசாசனம் செய்வதற்காக திருமங்கையாழ்வார் புறப்பட்ட போது சில சீடர்கள் நாளும் கோளும் சரியாக இல்லாததால் இப்போது செல்ல வேண்டாமே என்று கூறினார்கள். சம்பந்தரை எப்படி திருநாவுக்கரசர் தடுத்தாரோ அதே போன்றே திருமங்கையாழ்வாரை அவரது சீடர்கள் தடுத்தார்கள். இப்போது திருமங்கையாழ்வார் என்ன சொன்னார் என்று பார்க்கலாமா? ஊழி காலத்தின் போது அனைத்து உலகுகளும் பிரளய வெள்ளத்தால் சூழப்பட்டிருந்த நிலையில் ஒதுங்குவதற்கு இடமின்றி தேவர்களும் மாந்தரும் தவித்த போது அந்த வெள்ளத்தின் நடுவே மீன் வடிவில் தோன்றிய அனைத்துலகையும் காத்த மத்ஸ்யமூர்த்தியை நாம் எப்போதும் தியானிப்பதால் நாளும் கோளும் குறித்து நாம் அஞ்ச தேவையில்லை என்று சொல்லிவிட்டார். இதை திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியில் 11ஆம் பத்தில் 4ஆம் திருமொழியில் முதல் பாசுரத்தில் பாடியுள்ளார். என்ன என்று பார்க்கலாமா? நிலையிடம் எங்குமின்றி நெடுவெள்ளம் ஓம்பர் வளநாடு மூட இமையோர் தலையிட மற்றெமக்கு ஓர் சரணில்லை என்ன அரணாவெனும் அருளால் அலைக்கடல் நீர் குழம்ப அகடாட ஓடி அகழ்வானுரெஞ்ச முதுகில் மலைகளை மீது கொண்டு வருமீனை மாலை மறவாத இறைஞ்சு என் மனனே. இதில் என்ன சொல்கிறார்? என் மனமே, நிலைத்து நிற்க ஓரிடமும் இல்லாமல் பெருவெள்ளமானது தேவலோகத்தின் செழிப்பான இடங்களை மூழ்கடிக்க தேவர்கள் பயந்து எங்களுக்கு தலைவணங்கி பிரார்த்திக்க வேறொரு சரணங்கள் இல்லை என்று விண்ணப்பித்தனர். அரண் போல் இருக்கும் பரந்தாமன் கருணையால் அலை வீசும் கடல் நீர் குழம்ப
தன் கீழ் வயிற்றில் அலை எறியும்படி அகலமான ஆகாயத்திலே இடிக்குமாறு முதுகிலே மலைகளை ஏற்றிக்கொண்டு பிரம்மாண்டமாக வருகின்ற மீன் வடிவனை மறவாமல் வணங்குவாயாக என்று கூறுகிறார். மச்சைய அவதாரத்தை தொடர்ந்து கூர்ம அவதாரம், வராக அவதாரம் என திருமாலின் 10 அவதாரங்களையும் வரிசைப்படுத்தி திருமாலின் 10 அவதாரங்களும் நமக்கு துணை இருக்கின்றன. தேவலோகத்தில் உள்ள தேவர்களின் கூட்டத்துக்கும் வைகுண்டத்தில் உள்ள நித்திய சூரிகளின் கூட்டத்துக்கும் தலைவராக திகழ்ந்து அவர்களையே நியமிப்பவர் திருமால். அந்த திருமாலை நமக்கு துணை நிற்கையில் கிரக நிலைகளை குறித்து நாம் கவலை கொள்ள தேவையில்லை என்று சொல்லிவிட்டு திருமங்கையாழ்வார் வெற்றிகரமாக பாண்டிய நாட்டை நோக்கி பயணித்தாராம். கிராம என்ற சொல் கூட்டத்தை குறிக்கும். கிராமணி என்றால் கூட்டங்களை இயக்குபவர் என்று பொருள். இந்த 221வது திருநாமத்தை நாம் தினமும் சொல்லி வந்தால் நம் பாதையில் வரும் தடைகளை திருமால் தகர்த்தெறிவார். அடுத்தது 222வது திருநாமம் ஓம் ஸ்ரீமதே நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.